சோயா வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி நல்லா அது வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனையாக இருக்கும் அண்ட் ஆல்சோ நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்பைசஸோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைசஸோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இந்த ஆனியனோடு சேர்த்து நல்லா வதக்கணும். ஆனியன் அண்ட் டொமேட்டோ வதங்கின பிறகு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து சோயா சங்க்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு 10 to 15 minutes. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சோயா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லா மசாலா பொருட்களும் ஆட் பண்ணிக்க போகிறோம். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா. ஸோ கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி பவுடர் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு காரம் அவ்வளோவா சாப்பிட செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா எல்லாமே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கர்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆல்சோ கொஞ்சம் புளிப்புத்தன்மையை தரும். கட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 கிளாஸ் ஆஃப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். வாட்டர் ஆட் பண்ண பிறகு அகைன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த தண்ணியோட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நல்லா கொதிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இந்த சோயாலாம் அதில் பாயில் ஆகி வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் ஆகி நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ நான் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதில் நல்லா போட்டு அதுக்கப்புறம் கலரை விட்டுருக்கேன். அகைன் இதை கொஞ்சம் நேரம் நான் வந்து மூடி வேக வைப்பேன். குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ரைஸ் அண்ட் வாட்டரை ஒரே டைமில் போட்டு விசில் வச்சு எடுக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சோயா பிரியாணி வித் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.